இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நெய் மைசூர் பாக் பண்ண போறோம். தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய நெய் மைசூர் பாக். தீபாவளிக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்தாலோ இல்ல நம்ம யார் வீட்டுக்காவது கெஸ்டா போனாலோ ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போறது பழக்கமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல கூட இந்த மாதிரி நெய் மைசூர் பாக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். வாங்க நெய் மைசூர் பாக் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு இதில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை நெய்யெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். இதில் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி கப்பில் 1.5 கப் நெய் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று, இதில் பாதி இருக்குது. ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கு இந்த 1 கப் சர்க்கரை. 1 கப் சர்க்கரைக்கு இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இது கம்பி பதம் வர வரைக்கும் இது காஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம கடலை மாவு நெய்யில் கலந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு பவுல் வச்சு ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் முதல்ல மாவு நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போட்டு அப்படியே நீங்கள் கலந்தீங்கன்னா என்னாகும் தெரியுமா, அந்த கட்டி கரையாமல் அப்படியே இருந்துடும். அதுக்காக தான் இப்படி ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை இது போல் ஜலிச்சதுக்கப்புறம் இதில் நெய் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த 1 கப் நெய் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. 1 கப் நெய்யும் ஊற்றி கலக்க தேவையில்லை. அந்த மாவு கலக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். மீதி நெய்யை வச்சிடலாம். நம்ம மைசூர் பாக் காய்ச்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் அது எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வெந்தது தெரியும். அப்போ ஊற்றுறதுக்கு தான் மீதி நெய் வச்சுக்கிறது. 1.5 கப் நெய்யும் ஊற்றிடணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு மீதியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் நெய்லேயே கூட மைசூர் பாக் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு ஒரு பாகு பதத்துக்கு நல்லா வந்துடும். அப்போ கூட நீங்கள் நெய்யை நிறுத்திக்கலாம். மீதி நெய்யை வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். 1/2 கப் நெய் தான் ஊற்றி கலந்துருக்கேன். அதுவே இந்த அளவுக்கு தண்ணியாக வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெய்யை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி நம்ம கையில் 2 விரலி வச்சு இப்படி தொட்டு இப்படி மேலே எடுத்தால் நூல் மாதிரி வரும். அதுதான் கம்பி பதம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பக்குவம். அவ்வளவுதான். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றி கிண்டியாச்சு. அது நம்ம கிண்டுறப்போ ஒரே ஒரு கொதி வர்ற மாதிரி ஒரு முட்டை வரும். அதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சு நீங்கள் மைசூர் பாக் கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவும் நெய்யும் ஒன்றா கலந்து லாஸ்ட்டாக எண்ணெய் நெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம இதை இறக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிட்டு தான் இருக்கும். நெய் ஊற்றி கரெக்டாக அந்த 1.5 கப் நெய் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா இப்படி போட்டுட்டு இது போல் நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா செமப்படுத்தி விட்ருங்க. மேலே இருக்க நெய்யெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுமே எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். வெளியில் எதுவும் தெரியாது. அதனால் இந்த நெய்யை நீங்கள் வடிக்கலாம் தேவையில்லை. அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பீஸ் போட்டு வச்சிடலாம். நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போ இதை பீஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கொட்டுறப்போ கரெக்டாக வரும். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ எடுத்தோம்னா உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டோன்னா அப்படியே பீஸ் பீஸாக நல்லாயிருக்கும். இப்போ மைசூர் பாக் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
சூப்பராக மைசூர் பாக் ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே அருமையாக இருக்குது. ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகாது மைசூர் பாக் பண்ணுறதுக்கு. அப்படியே அவ்வளோ அருமையாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு மைசூர் பாக் இருக்குது. நீங்களும் இதே போல் ஈஸியாக மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது போல் மைசூர் பாக் செஞ்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செலின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.